ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களை வாழ்வளிக்கும் வார்த்தை வழியாக இன்று கடவுள் நமக்கு தரும் ஆலோசனை இணைச்சட்ட நூல் 17 அதிகாரம் 19 திருச்சட்ட நூல் தன்னோடு வைத்து கொள்ளட்டும். அதே நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். அதனால் அந்த சட்டத்தில் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்வது, கடவுளின் திருச்சட்டம் அறிவதால் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்து சாத்தானுக்கும் பாவத்திற்கும் அடிமையாகி துன்ப துயரங்களுக்கு ஆளாகாமல் நன்மையை பெற்று வாழவும் கடவுளுக்கு உகந்தவர்களாகவும் நம் அனுதினமும் கடவுளின் திருச்சட்டம் படிக்க வேண்டும் என்பதுதான். வார்த்தையை அறிவதன் மூலம் நாம் கடவுளையும் கடவுளின் திட்டங்களையும் அறிய முடியும். நாம் புரிந்து கொண்ட கடவுளின் சட்டங்கள் வழியாக சாத்தான் கண்ணியிலிருந்தும் நாம் தப்பித்து கொள்ள முடியும். கடவுளின் கட்டளைகளை மீறுவது பாவம். பாவம் நம்மை சாத்தான் அடிமைகளாக்குவார். யோவான் 10 அதிகாரம் 10 சொல்கிறார். அதில் இயேசு சொல்கிறார், திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடன் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். குடும்பங்களில் கடவுளின் வார்த்தை இல்லையெனில் அங்கு இயேசுவும் இல்லை. இயேசு கடவுளின் வார்த்தை என்று திருவெளிப்பாடு 19 அதிகாரம் 13 சொல்கிறார். அப்படியானால் சாத்தான் வந்து நாம் சமாதானம், சந்தோஷ, ஆரோக்கியம், பணம், அனைத்து ஆசீர்வாதங்களையும் திருடி நம்மை சாகடிப்பார். ஒசேயா நூலில் 4 அதிகாரம் 6 கடவுள் சொல்கிறார், அறிவின்மையால் என் மக்கள் அழுகின்றார்கள். உலக ஞானம் வாழ்வு தருவதில்லை. கடவுளை அறிவதுதான் நம் வாழ்வு. கடவுள் படைத்து உயிரும் உடலும் தந்துள்ள மனிதனுக்கு அறிவுக்காக கடவுள் சட்டங்களும் நியமங்களும் தந்துள்ளார். இதுதான் பைபிள் அல்ல வேதாகமம். இதை அனுதினம் படித்து அறிவுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இணைச்சட்ட நூலில் 17 அதிகாரம் 19 சொல்கிறது. பைபிள் டெய்லி படிப்பதன் மூலம் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற அறிவு கிடைக்கும். கடவுள் பயம், பக்தி உண்டாகும். உலகில் கடவுளின் கட்டளைகளை, சட்டங்களையும் வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் நாம் கடவுளாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வார். அதனால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. எசாயா 66 அதிகாரம் 2 கூறுவது, எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். எச்சரிக்கை தருகிறார் கடவுள். இவ்வுலகில் நாம் சமாதானம், மகிழ்ச்சி அடைய வேண்டுமென்றால் கடவுளின் வார்த்தையை படித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கடவுளின் வார்த்தை படிப்போம். உலக நீதிமன்றம் நமக்கு கேடுதான் விளைவிக்கும். நமக்கு நன்மை ஒரு நாளும் உலகிலிருந்து கிடைக்கவே மாட்டேன். சமாதானம் நம்மை விட்டு போகும். இறை பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்க்கே தரும் என்று 1 தீமோத்தி 6 அதிகாரம் 6 கூறுகிறார். கடவுளாம் ஆண்டவர் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை படிப்போம், நிறைவே பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் வார்த்தையினால் தான் கிடைக்கும். கடவுள் நம்ம குடும்பத்தில் നമ്മൾ പഠിക്കും போதும் നമ്മൾ ഏറ്റു ചൊല്ലുമ്പോഴും அந்த வார்த்தை வழி கடவுளின் வல்லமையும் கிருபையும் നമ്മൾക്കുള്ളും നമ്മുടെ കുടുംബத்துக்குள்ளுം வந்து அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாய் மாறும். നമ്മൾ ഒരു ക്രിസ്തുവர்களായിരിക്കുന്നവർ பிறர்க்கு மாதிரியாக வாழவும் அது கடவுளுடைய வார்த்தையினாலே தான் முடியும். பிறருடைய ஆசீர்வாதமாகவும் നമ്മൾ மாற வேண்டும். ஜெபிப்போம். ஆண்டவராம் இயேசுவே, உமது வார்த்தையை புரிந்து கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியை எங்களுக்கு அனுப்பி
எங்களை உமது பிள்ளைகளாய் மாற்றும். ஆமேன். ஆவே மரியா.